தமிழ்நாடு இப்போ அதாவது ஏற்கனவே பழைய தமிழ்நாடு ஒன்று இல்லை இருந்துச்சுங்க டெல்லியில். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து புதிய தமிழ்நாடு இல்லம் வந்து நம்ம முதலமைச்சர் தான் இங்கேருந்து இப்போ அங்கே திறந்து வச்சுட்டு வந்தார். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயரோ 1.5 இயருக்கு முன்னாடி தான் புதிய தமிழ்நாடு இல்லத்தை தொடங்கி வச்சுட்டு அப்போ தான் அவர் இது எப்போ நடந்துச்சுன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த சமயத்துக்கு நடந்துச்சு. அப்போ தான் அதை முடிச்சுட்டு அவர் நேராக உத்தரப்பிரதேஷ் போனார். அப்போது அந்த புது இல்லம், அது புது இல்லத்துல அந்த விருந்தினர்கள் வரும்போது அங்க வந்துட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கேண்டீன் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டெண்டர் வராங்க. பொதுவாக ஒரு டெண்டர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னாங்க, அதில் சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அப்போ இந்த ஹோட்டலில் கொடுக்கும்போதுனாக்கா என்ன விதிமுறை, முக்கியமான விதிமுறைனாக்கா, இந்த ஹோட்டல் டெண்டர் எடுக்கிறவர் ஏற்கனவே வந்துட்டு 5 வருடங்கள் ஹோட்டல் நடத்தியிருக்கணும். அதுவும் சின்ன ஹோட்டல் கிடையாது, 120 பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருக்கணும். சில கொலட்ராலும் கேட்பாங்க, ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஹோட்டல் விஷயம் சார்ந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஹோட்டலுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த உணவுலாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக தான் அதை பண்ணுவோம். அதனால தான் இது வந்துட்டு இவர் வந்து இதற்கு ஹோட்டல் நடந்ததே கிடையாது.